சிற்றம்பலம் குருவை போற்றி, திருவை போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நல மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்தின் திருவிடத்தில் விண்ணப்பித்து நாம் வகுப்பை தொடங்கலாம். திருமுறை போற்றி, நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை வணங்கி சுந்தரர் திருவடிகளை வணங்கி பணியை தொடங்கலாம். 7ஆம் திருமுறை பதிகை எண் 90, தலம் கோயில், மந்திர எண் எத்தனை? 8வது மந்திரம். பொருள் எழுதுங்க. 8வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. 8வது மந்திரத்திற்கான பொருள் மனமே. மனமே கல்லும் உருகும்படி சிவனை நினைக்க வேண்டிய முறையில் நினைக்க வல்லவருக்கு நினைக்க வல்லாருக்கு எந்த பொருளும் குறைவில்லை, எந்த பொருளாலும் குறைவில்லை என்று பெரியோர் சொல்லுவர். அடுத்த பத்தி, யமன் ஏவலர்கள் நம்மை செக்கிலிட்டு ஆட்ட முயலும்போது அதனை இறைவன் தடுத்து ஆட்கொள்வான். இடப வாகனன் தில்லை சிற்றம்பலத்தான் அந்த இறைவனை நாம் அடைந்து விட்டோம். இனி நாம் பெற வேண்டியது இல்லை. மந்திரத்தை படிங்க. 8வது மந்திரம் தானே. கற்றானும் குழையுமன்றியே கருதுமா கருதகிட்டார்க்கு. அந்த கற்றானும் குழையும் என்றங்கிறத கல்லும் உருகும்படின்னு அர்த்தம். கல் உருகுனா எப்படி இருக்கும்? அது மாதிரி இறைவனை நினைக்கணும்னு அர்த்தம். கல்தானும் குழையும் அன்றியே கருதுமா கருதகிட்டார்க்கு. கிட்டார்னா திறன் உடையவர்னு அர்த்தம். ஆற்றகில்லேன், கில்லேன்னா முடியாது, கிட்டார்னா முடிந்தவர்னு அர்த்தம். ஆற்றகில்லேன் அடியேன் வருதில்ல. எற்றாலும் குறைவில்லை என்பார்கண் உள்ளமே நம்மை நாளும் செற்றாடி தருமனார். செக்கில் போட்டு ஆட்டுறாங்க. தமர் செக்கில் இடும்போது, செற்று ஆடினா பகை கொண்டு நம்மை செக்கில் ஆட்டுறதுக்காக விடும்போது தடுத்தாட்கொள்வான். பெற்றேரி புலியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாம் அன்றே. இனி நீங்கள் உள்ள மந்திரத்துக்குள்ளே போகணும். அதாவது கல் உருகுவது போல மனம் உருகணும். முதல் செய்தி. உருக வல்லவர் முதல் செய்தி. உருகுதல் என்பது ஞானத்தினால் நிகழ்கின்ற உருகுதலே சிறந்தது. ஞானத்தினால் உருகுகின்ற உருகுதலே சிறந்தது. இப்போது சைவம் யார் வேணாலும் பேசுகிறேங்கிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னேன். சித்தாந்த வகுப்பில், நம்ம திருமுறை வகுப்பில் தான் சொன்னேன். சித்தாந்தத்தில் ஒரு 5 நூலாவது தரவு பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு. எதெல்லாம்? உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவபிரகாசம், சித்தியார், சிவஞான போதம். எல்லாரும் மைக் பிடிச்சி பேச ஆசைப்படுறாங்கங்க. நம்ம ஊரில் சொல்கிறேன். ஆனால் என்ன எழுதுனீங்க? உருகுதல் ஞானத்தால் நிகழணும். சைவம் சார்ந்த எல்லாமே ஞானத்தால் நிகழும்போது தான் சிறப்பு. மற்றது தேவை, சிறப்பு எதால் தான்? ஆமாம், சரியையால் வருவது தேவை, கிரியையால் வருவது தேவை, யோகத்தால் வருவது தேவை. சிறப்பு எதனால தான்? எதாக இருந்தாலும் நீங்கள் சைவம் சார்ந்த அனைத்துமே சிறப்பு எங்கே தான் வருது? ஞானத்தால் தான் வருது. ஞானத்தால் வருவதே சிறப்பு. அந்த உருகுதல் மாணிக்கவாசருடைய உருகுதல் எதில் வந்தது? ஞானத்தால் வந்தது. நாயன்மார்களுடைய அனைவருடைய உருகுதலும் எதனால் வந்தது? நம்ம உருகுதல் தற்காலிகமானது. நம்ம உருகுதல் இப்போ ஒரு பிரச்சனைக்காக ஃபேமிலி சார்ந்த விஷயம், நண்பர் சார்ந்த விஷயத்துக்கு அழுகிறோம். அவங்களாலேயே தொடர்ந்து அழ முடியல, நம்மளாலையும் தொடர்ந்து அழ முடியலல்ல. அப்போ நம்ம அழாமல் இருக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம். அழுறதை நம்ம டைம் டேபிள் போட்டு அழுகிறோம். கிராமங்களில் சம்பளம் வாங்கிட்டு அழுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருக்குறேன்.
அதுக்கு இப்போல்லாம் நடைமுறையில் இல்லை. சம்பளம் வாங்கிட்டு அழுகிற மாதிரி அழுதுட்டு போதணுன்னு அழுகி நிறுத்திட்டு அவங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு 15வது வீட்டில் டிஃபன் இருக்கும், சாப்பிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமாம், அதே தான். நம்முடைய உருகுதெல்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அதாவது சரியிலையும் அன்புண்டு, அந்த அளவுக்கு உருகிறோம். கிரியையிலையும் அன்புண்டு, அந்த அளவுக்கு உருகிறோம். மடத்தூரில் பேசும்போது சொன்னேன்ல, அப்படி உருகக்கூடிய 2-3 பேரை சொன்னேன். பாடகலிங்கம் ஐயா, இவங்க நம்ம கோயிலில் பாடுறவர் பாடகலிங்கம் ஐயா. அவரே ஸ்டேட்மெண்ட்டாக நேரில் சொன்னது. 4 வயசில் திருவாசகம் பாட ஆரம்பித்தேன், 94 வயசுனாரு. 90 வருஷம் திருவாசகம் பாடியிருக்கிறார். 90 வருஷம் திருவாசகம் நிற்கணும் பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள். வாத்தியார் ரீல் விடுறான்னு. இப்போ இன்னொருத்தரை பிரமாணமாக சொன்னேன், உடனடியாக அங்கே இன்னொருத்தரை காட்டினாங்க. இவங்க அப்பா தான் கையை காட்டுறாங்க. இன்னொருத்தரை பிரமாணமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் உட்காந்துருக்கால அவங்க அப்பா தாங்கிறாங்க. இதுதான் நம்ம வகுப்பினுடைய தனித்தன்மை சார். நம்முடைய எந்த மாதிரி பொய்யான தகவல் எதுவுமே செய்யாது, இருக்காது. அதனால் அந்த உருகுதலுக்கு அழகாக சொன்னார். எது உருகிற மாதிரி? கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும், என் கல்லெஞ்சம் உருகவில்லவே. தாயுமானவர் சொல்கிறார், கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையே. தாயுமானவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், மண்ணாங்கட்டியோ கல்லோ தன்னுடைய மனசை பார்த்து சொல்கிறார். அவருடைய மனசை பார்த்து அவரே சொல்கிறார், மண்ணாங்கட்டியா அல்லது கல்லா உருகாமல் இருக்குதுன்னு கேட்குறாரு. ஆமாம், நெஞ்சக்கனகல்லும். யார்? அருணகிரியார். நெஞ்சக்கனகல்லும் அருணகிரியார். ஏன் மாணிக்க வாசகர் மனம் கல்லாம், மாணிக்க வாசகர் சொல்கிறார்ல, மனம் கல்லாம். கல்லுக்கு உருகுதல் இயல்பல்ல, வெடிக்க தான் செய்யும். ஆமாம் ஆமாம், கல்லுக்கு இயல்பு வெடிக்கிறது தான், உருகிறது கிடையாது. எரிமலையில் மட்டும்தான் உருகும். எப்போ மட்டும்தான் உருகும்? எரிமலையில் உருகிறோம். குழம்பு, எரிமலை குழம்புன்னு தானே சொல்கிறான். எரிமலை குழம்புன்னு தானே சொல்கிறான். ஆக்சுவலாக கல்லுக்கு இயல்பு என்னதுன்னா வெடிக்கிறது தான். நீங்கள் சுண்ணாம்பு காலவாய் போனீங்கன்னா நீங்கள் அதில் நின்னீங்கன்னா வெடித்து சிதறி மேலே வந்து விழும். எங்கள் வயலுக்கு சுண்ணாம்பு காலவாய் வழியாக தான் போயிட்டு சுண்ணாம்பு காலவாய் வழியாக தான் வரணும். அதனால் இது அவங்க தொழில் நமக்கு தெரியாத தவிர அந்த தொழில் பற்றி எல்லா செய்திகளும் நமக்கு தெரியும். பயங்கரமாக வெடிக்கும். காலையில் பார்த்தா வெடித்து தான் கிடக்கும். அதில் நம்ம இப்போ சிப்பி சுண்ணாம்பு வாங்குறாங்களே, அந்த காலத்தில் வாங்குவாங்க. சிப்பியை வாங்கி தண்ணியை ஊற்றி எதாவது ரெடி பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் போச்சு. ஆமாம் கல் சுண்ணாம்பே இருக்கும். தண்ணியை வெட்டிங்கன்னா குபுன்னு பொங்கும், வெடிக்கும், பிறகு சுண்ணாம்பாக ஃபார்ம் ஆகிரும், போயிடும். இது புரியுதான் பாருங்கள். அது தேவாரம் புரியுது இருக்கட்டும், அது நல்லா இருக்கட்டும் தேவாரம். இது புரியுதான் பாருங்கள். கல்லுக்கு இயல்பு என்னது தான்? உருகிறது இயல்பல்ல. ஆனால் எங்கே தான் உருகும்? எரிமலையில் உருகும். நம்ம ஞானிகளும் கவனமாக தான் சொல்லியிருக்காங்க. உருகிற இயல்பும் அதற்கு உண்டு. எப்போ? அளவுக்கு அதிகமான வெப்பத்தில் அது என்ன செய்யும்? உருகும். அளவுக்கு அதிகமான வெப்பத்தில் உருகும். அளவுக்கு அதிகமான ஆரத்தில் எது உருகும்? மனம் உருகும். முடிஞ்சு, அவ்வளோதான். கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும், என் கல் நெஞ்சம் உருகவில்லையே. தாயுமானவர் சொல்கிறார். அந்த கந்தபுராணத்தில் தெய்வானை அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே ஓடி வருவாங்க. அந்த இடத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை ஒரு செய்தியாக பாடுவார். புரியுதா? அதாவது இந்த கல்லில் அவருடைய திருவடி என்ன செய்யுது, நடந்து வருது அப்படின்னு பாடுவார். அதில் ஒரு செய்தி இருக்குது கந்தபுராணத்தில். ஆமாம் இந்த மலை திருப்பரங்குன்ற மலை. ஆமாம், சரியா? அதனால் ஆமாம் அது உலகில் எல்லாமே அப்படி பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்தில். எனவே இங்கே ஞான நிலை பேசப்பட்டது. அது 2வது பாயிண்ட். இவ்வாறு உருகுகின்ற போது குறைவில்லை என்று பெரியோர் கூறினார்கள். 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம். இவ்வாறு உருகுகின்ற போது குறைவில்லை என்று பெரியோர் சொன்னார்கள். குறைவில்லை என்பதன் பொருள் உயிருக்கு மலங்கள் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மண்டை வெல்லம் அல்லது கரும்பு மண்டை வெல்லத்தை வாங்கி உடச்சி அடுப்பில் போட்டு உருக்கி அதில் கசடு எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உருகின உடனே என்ன வந்துடும்? கசடு எடுப்பாங்க. அதே மாதிரி வெண்ணெயை தயார் பண்ணி நீங்கள் உருக்கி நெய்யாக்கும் போது அதில் ஒரு கசடு வரும். உருகுனா தான் கசடு வெளியே போகும்.
அப்போ இந்த மனம் உருகும்போது எது போயிடும்? மலங்கள் போயிடும் என்று பெரியோர் சொல்கிறாங்க. பெரியோர் என்பது ஜீவன் முக்தர்கள். கற்றல் கேட்டல் உடையார் பெரியோர், தோருடைய செவியனில் வருது. சொல்லுவர். இப்போ அதற்கடுத்த பகுதிக்கு வர்றார். யமதூதர்கள் செக்கிலிட்டு ஆட்ட முயலும் போது யமனுடைய ஏவலர்கள் அதை இறைவன் தடுப்பார். அதை இறைவன் தடுப்பார் என்பது நமக்கு போற்றி பக்கருடையில் யமதூதர்கள் தண்டிக்கும் போது அதை பார்த்து கொண்டிருக்கிறவனான இருக்கிறா, உன்னை போற்றுகிறேன்னு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். போற்றி பக்கருடையில் யமதூதர்கள் தண்டிக்கும் போது தடுக்கிறது இல்லை, என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டிருப்பார்னு தான் இருக்குது. எனவே இந்த தடுப்பார் என்பது சைவத்துக்கு உண்டு, மார்க்கண்டேயரை போன்றவர்களுக்கு. யாருக்கு கிடையாது? நம்மளும் அதில் இணைச்சிடக்கூடாது. யமதூதர்கள் பிடிச்சிட்டு போகும்போது சிவபெருமான் வருவார்லாம் நினைக்கக்கூடாது. வரவே மாட்டார், வரவே மாட்டார். அபிராமிப்பட்டரே முன்னிற்கவேன்னு தான் சொன்னார், தடுங்கன்னே சொல்ல, முன்னிற்கவேன்னு தான் பாடினார் அபிராமிப்பட்டரே. அதனால் திருமுறையில் யாருக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். மார்க்கண்டேயரை போன்றவர்களுக்கு, ஆமாம், அவங்களுக்கு அந்த ஒருத்தர் பிறக்கிறாரு. திருநீலகண்ட யாழ்ப்பாணரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிறக்கும்போதே ஒரு நாயனாருக்கான இயல்புகளோடு அவர் இல்லை. ஒரு நாயனார் அல்லாதவருக்கான இயல்பு அவர்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. அதுக்கு பிறகு யாருடைய இயல்பு வருது? அப்போ இரண்டு வகையான வாழ்க்கை இருக்குதில்ல, இரண்டு வகையான வாழ்க்கை இருக்குதில்ல. அப்போ அவங்களுக்கு விதி எழுதும் போதே எதுக்கு சேர்த்து தான் எழுதணும்? யமனுக்கு சேர்த்து தான் எழுதணும். யாருக்கு சேர்த்து தான் எழுதணும்? யமனுக்கு சேர்த்து தான் விதி எழுத முடியும். ஒருவேளை இவர் இந்த வாழ்க்கையின் இடைப்பகுதியில் திருந்தலைன்னா அவருக்கு யார் உண்டு? திருந்த. இன்றைக்கி ஒரு சந்தேகம் கேட்டார் ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட இந்த கதையை தான் சொன்னேன். அதாவது ஒரு உயிரினுடைய பிராரத்த வினையை இறைவன் வாங்கி கொள்வான், இது சைவ சித்தாந்தம். இந்த வாங்கி கொள்வான்ங்கிறத விளக்குறது ரொம்ப கஷ்டம். அவர் புத்தகத்தில் போட்டிருக்கு, எப்படி விளக்குறதுன்னு கேட்குறாரு. ஆறாம் நூற்பாவில் ஒரு வெண்பாவில் இது வருது. அதாவது சாதகருடைய வினைகளை பிராரத்தத்தை வாங்கி கொள்கிறான், மற்றவர்களை வினையை நுகர கொடுக்குறான். ஆறாம் நூற்பாவில் இருக்குது. இது எப்படி விளக்குறதுன்னு கேட்குறாரு. ஜீவன்முக்தருடைய பிராரத்த வினையை வாங்கி கொள்வான், மற்றவருக்கு பிராரத்த வினையை கொடுப்பான். அப்படின்னா வாங்கி கொள்வான்னா அது எப்படி புரிய வைக்கிறது? நம்ம எப்படியே சொல்லி வந்துட்டோம். உடம்பை பாதிக்கும், உயிரை பாதிக்காது. உடம்பை பாதிக்கும் சார், உடம்பை பாதிக்கும், உயிரை பாதிக்காதுன்னா அப்புறம் இறைவன் வாங்கி கொள்வான்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம், எனக்கு எடுத்த கேள்வியை சொல்கிறேன். இவருக்கு 1 லட்ச ரூபா கடன் இருந்தது, ஊரில் பெரிய பணக்காரன் ஒருத்தன் அந்த கடனை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா, அதுக்கு ஒரு கடன் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் யாருக்கு இருக்கக்கூடாது? அப்போ பிராரத்த வினை சாமி வாங்கிட்டு வரேன்னா அப்புறம் உடம்பை பாதிக்கும், உயிரை பாதிக்கும் எதுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன்? உண்டா இல்லையா? இப்படி அடுக்கடுக்க அதில் நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் பண்டார சாத்திரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 3 நூலிருந்து எடுத்து கொடுத்தேன் அவருக்கு. பண்டார சாத்திரத்துக்குள்ளே தான் அதுக்கான விடைகள் இருக்குது. அங்கே என்ன சொல்லுதுன்னா, இவன் குருவருள் பெற்று ஜீவன் முக்தனாகி சிவபோகத்தை அனுபவிக்க போயிடுறான். அனுபவமே எதா மாறிட்டு பிறகு எப்படி பிராரத்த வினையை அனுபவிக்கிறது? பிராரத்த வினை நுகர்ச்சிக்கே இடம் இல்லை. அவனே 24 ஹவர் என்னது? அப்போ எதை அனுபவிக்க வேலை இல்லை. அப்போ சாமி அதை என்ன செய்ய வேண்டியிருக்குது? வாங்க வேண்டியிருக்குது. அது சாமி வாங்குவார்னா என்ன அர்த்தம்? அவர் அனுபவிப்பாரான ஒரு கேள்வி வருது. அதுக்கும் பண்டார சாத்திரம் பதில் சொல்லுது. சாமி வாங்குவார் என்பதன் பொருள் பிரசாதத்தை வாங்குற மாதிரி. பிரசாதத்தை அவர் வாங்குறாரு, சாப்பிட்றது இல்லை. ஆனால் பிரசாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டாச்சு? அது மாதிரி. அப்படின்னா அது கொண்டு முடிக்குது. அதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், எப்படி பாயாசம் வந்த உடனே அங்கே வைக்கப்பட்ட சாதம் தன்னுடைய வேல்யூ என்ன செஞ்சிருது? இழந்துருது. பந்தியில் சாப்பிடும் போதுங்க பாயாச பக்கெட்டு வந்தோடனே நம்மளே தான் நகர்த்துவான், சாதத்தை தள்ளி விட்டுருவான். இலையில் பாயாசம் ஊற்றுற நிகழ்ச்சிகளில் அப்போல்லாம் இலையில் தானே கொத்து கொத்தாக ஊற்றுவாங்க. அதில் அப்பளத்தை போட்டு உடச்சி போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான், போட்டு இலை கிளிகிற அளவுக்கு நக்குவான். அப்போ இந்த பாயாசம் வந்த உடனே சாதத்தை ஒதுக்குறோம் பார்த்தீங்களா? அதுபோல் இவங்க சிவபோகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ பிராரத்த வினை தன்னுடைய வலுவை என்ன செஞ்சிருது? இழந்து ஒதுங்கி கொள்ளுது. இப்படியே அது ஒரு நாள் பேசணும். உடல் உலாய் கழியும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலாம் ஒரு நாளும் புரியாது. அதில் பேச வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய அதில் கேள்வி இருக்குது. அந்த கேள்வி தான் அவர் கேட்குறாரு. நான் உடல் உலாய் கழியும்னு சொல்லிட்டு போயிட்டான்னா ஆமாம், பிராரத்த வினையை பிச்சையாக வாங்க வேண்டியதில்லை. அந்த நம்மளை மாதிரி ஆட்களுடைய வினையை தான் பிச்சையாக வாங்குவார்.
பிராரத்த வினையை வந்து அவர் இறைவன் ஏற்க வேண்டிய கட்டாயமாயிருது. அதுக்குள்ளே நிறையா பேசணும். அதாவது தீக்கை வாங்கிட்டாரு, இதை நாம் வாங்குகிற தீக்கையும் அவங்களுடைய தீக்கையும் இணைக்கக்கூடாது. நம்ம வாங்குகிற தீக்கை வந்து அட்வான்ஸ் டெபாசிட், அவங்களுக்கு அந்த சேம் டைம் டெபாசிட். நமக்கு வந்து நம்ம உயிர் அதற்கான பக்குவத்தில் இல்லை. குரு கருணையோடு என்ன செய்கிறாரு, எப்படி ஒரு குழந்தைக்கு உயிர் எழுதுகிற மாதிரி அடிக்கடி நான் சொல்லுவேன். எது மாதிரி? சொத்து என்னைக்குனாலும் யாருக்கு தான் சொந்தம்? குழந்தைக்கு தான் சொந்தம். அந்த இவங்களுடைய நிலையில் வந்து பார்க்கணும். இவங்க வந்து அந்த குரு இருக்கிற அதே ஃப்ரீக்குவன்சியில் இவங்க குரு வந்து மின்சாரம் இல்லைன்னு சொல்லலை. நீ ஃபீஸ் போன டியூப் லைட்டாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆமாம், அதில் கரண்ட் எப்படி பாயும்? ஆமாம், அனுபவிக்க முடியும், கொடுக்க முடியும். இதில் குரு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரவே கூடாது, நம்மளை கொண்டு வரணும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து பக்குவப்பட்டு தான் போகிறாங்க. சிவபிரகாசம் போன வகுப்பில் தான் எடுத்து கொடுத்தேன் 100வது மந்திரம். எப்போ தீக்கை கொடுக்குறாருன்னு வருது? இருவினை ஒப்பு மலபரிவாக சத்தினி பாதம் வந்த பிறகு. நான் அது வந்த பிறகு போய் தீக்கை வாங்கலை, நீங்களாம் வாங்கியிருக்கீங்க, சந்தோஷமான செய்தி. குரு எனக்கு அது இருக்கும்போதே தீக்கை கொடுத்தார். எனக்கு இருவினை ஒப்பு வரல, மலபரிவாக வரல, சத்தினி பாதம் வரல, என் மேல் கருணை உண்டு கொடுத்தார். அதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தீக்கையின் போதே சிவமாம் தன்மை அடைஞ்சிடுறாங்க. செயல் என்னதல்ல இறைவன் செயல்ங்கிறாங்க, ஆகாமியம் இல்லை. சிவமாம் தன்மை அடைந்ததுனால இவங்களையும் சிவத்தையும் என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. அங்காங்கி சம்பந்தம் வந்துடுது. அங்காங்கி சம்பந்தம் என்னது? இவருடைய உயிரை தனக்கு உடம்பாக கொண்டுடுறாரு. இவருடைய உயிரை இறைவன் உடம்பாக கொண்டுடுறாரு. இப்போ ஒருத்தனை போலீஸ் படிக்க வருது, அது ஊர்லேயே ஒரு நல்ல மனுஷன் பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான், அவன் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் வினை இவங்களை துரத்த முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரன், நல்லவன், அரசியல் செல்வாக்கு உள்ளவர், நேர்மையானவர், அவர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான்னா அவனை என்ன செய்ய முடியும்? வெளியே நின்று தானே வேடிக்கை பார்க்க முடியும். அதுபோல் வினை எதை என்ன செய்ய முடியாமல் போயிடுது? அது தன்னுடைய வழியை காட்ட முடியாமல் போயிடுது. இந்த உடம்பை செய்த வினைங்கிறதுனால சைவத்தில் நமக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, சர்க்காரியவாத கோட்பாடு அடிப்படையில். அந்த வினை என்னதாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்போம்ல, அதுக்காக அது எதை தாக்கிச்சு? உடம்பை தாக்கி. உடம்பு தானே செய்தது, உடம்பை தாக்கிச்சு. உடம்பை தாக்குனா உயிரை தாக்காதான்னா கருவிகள் சடம், உயிர் சித்து பொருள். என்னுடைய இந்த லட்டு இனிப்பாக இருக்குன்னு, இந்த சுண்டல் நல்லா இருக்குதுன்னு என்னுடைய நாக்கு சொல்லுதுன்னா அதை அனுபவிச்சது உயிர் தான், எது கிடையாது? நாக்கு கிடையாது. புரியுதா? அதனால் இந்த உடம்பு அதை அனுபவிக்கும், எது அனுபவிக்காது? உயிர் அனுபவிக்காது. அப்படின்னா உடம்புக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. அது அனுபவிச்சாங்கன்னா அனுபவிக்கலன்னு அந்த கான்செப்டே ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. அதை யார் வாங்கிடுறா? இறைவனே வாங்கிடுறாரு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அன்னை வந்து உனக்கு 1 லட்ச ரூபா கடனாக நான் பார்த்துக்கிட்டேன்னு வாங்கிடுற மாதிரி அதை வாங்குறதுனால தான் இப்போ நம்ம உடம்பு ஏன் இழுத்து பேசுகிறோம்னா இது செய்த வேணை. சர்க்காரியவாதப்படி அதுக்கு என்ன சொல்லணும்? ஒரு முடிவு கொண்டு வரணும், ஒரு முடிவுரை கொண்டு வரணும்ல. இல்லது போகாது, உள்ளது போகாது, இல்லது தோன்றாது. அந்த முடிவுரையை வந்து நம்ம எதை வச்சு எழுதுகிறோம்? உடம்பை வச்சு எழுதுறோம். அதுதான் விஷயம். அது இன்னும் நிறைய பேசணும், நிறைய இருக்குது அது பேசுகிறது. அது அவருக்கு சொன்ன பிறகு தான் அவர் தெளிவுக்கு வந்தார். பண்டாசாத்திலேருந்து 3 நூல் எடுத்து மந்திரம் எடுத்து கொடுத்து எங்கெங்கே இருக்குன்னு எடுத்து கொடுக்க போனால் நான் என்னுடைய பழைய புக்கு அட்டையெல்லாம் கிழிஞ்சு கொண்டு வருவேன்ல வகுப்புக்கு, அதை தூக்கி எங்கேயே போட்டுட்டேன். அதில் தான் இருக்குது, பிராரத்த வினைன்னு எழுதி வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து எழுதி கொடுத்தேன். எனவே இந்த யமதூதர்கள் வரும் செக்கில் போட்டு ஆட்டும்போது இறைவன் என்ன செய்வார்? தடுப்பார்னா யாரை? எல்லாரையும் அல்ல, அதற்கு தகுதியுடையவர்களை. இப்போ ஜீவன் முக்தர்களைன்னு சொன்னோம்னா ஜீவன் முக்தருக்கு செக்கில் போடுற மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்யாது? வராது. அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ வராதுன்னா மார்க்கண்டேயருக்கு ஏன் வந்தாங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும். வராதுன்னா யாருக்கு வரக்கூடாது? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. வராதுன்னா மார்க்கண்டேயருக்கு யார் வந்திருக்கக்கூடாது? அதாவது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிடணும். யமன் வருதல் என்பதும் பிராரத்த வினை சார்ந்தது. இங்கே வந்து எதை இணைக்கணும்? பிராரத்த வினையை இணைக்கணும். பிராரத்த வினையை இறைவன் வாங்கும்போது அந்த தண்டனைகள் என்ன செய்யாது? பெருசாக அந்த உயிரை பாதிக்காது, அந்த உயிருக்கு கிடையாது. இதை வந்து நமக்கு கொண்டு ஏற்றக்கூடாது. நம்ம அந்த இடத்துல நம்ம இல்லை, நமக்கு கொண்டு ஏற்றக்கூடாது. நரகம் பொய்யினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பெறின் யார் சொல்கிறா? மாணிக்கவாசகர் நரகத்துக்கு பேசுகிறார். போன வகுப்பில் பேசணுமே, பாண்டவர்கள் எங்கே போயிட்டு வராங்க? நரகத்துக்கு போயிட்டு வராங்களே. அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தோமல்ல. அதனால் நீங்கள் அந்த வெறியோடு அதை படிக்கணும். பாண்டவர்களுக்கு ஏன் அந்த நிலைமை வந்ததுன்னா அவங்க இந்த ஜீவன் முக்தர்கள் கிடையாது. அவங்க போகிறதை யார் தடுக்க முடியாது. சாமியை தான் வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறார், போயிட்டு வாங்க நரகத்துக்குன்னு அனுப்பி வைக்கிறார்.
அந்த செய்தி அதில் முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க. அது பிறகு ஈஸி தான். விடையேறுபவன், விடையேறுதல் இறைவன் அறத்திற்குரியவனாக இருத்தல். தில்லையில் இருக்கிற நடராஜரை நாம் அடைந்து விட்டோங்கிறார். நீங்கள் அங்கேருந்து எடுக்கணும். மேலே சொன்னதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? அடைந்தவங்களுக்கு பொருந்தும். மேலே சொன்னதில் யாருக்கு பொருந்தும்? அடைந்தவங்களுக்கு பொருந்தும். அடைந்தவங்களுக்கு பொருந்தும். அடைந்தல் என்பதன் பொருள் ஐந்தொழிலில் அருளல் என்ற நிலை பெற்றவர்கள். அருளல் என்ற நிலையை பெற்றவர்கள் தான் அடைந்தவர். அடைந்தவர் என்பதை குறிக்கும். காசிக்கே லைஃப்பில் ஒரு தடவை கூட போகாமல், அல்லது எங்கேயோ கைலாயத்துக்கு ஒரு தடவை கூட போகாமல், அங்கே இருக்கிற புனிதமான ஆறுகளில் மானசரோவராக இருக்கலாம், கங்கையாக இருக்கலாம், அதில் குளிக்காமல் அதை பற்றி படித்து கொண்டும் அதை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறது எதற்கு சமமாகாது? குளிக்கிறதுக்கு சமமாகாதுல்ல, உண்டா இல்லையா? அந்த அனுபவம் பெற்றவங்க வேறு, அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது வேறு. யாரோ ஒருத்தர் காசி போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 10 மில்லி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம தெளித்து கொள்கிறோம். நாமளும் என்ன சொல்கிறோம்? கங்கையை தெளிச்சுக்கிட்டேன் குடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறோம். அந்த வித்தியாசம் புரியுதான்னு மட்டும் பார்க்கணும். புரிஞ்சாதான் இது அடுத்தவங்களுக்கு போய் சேருதோ சேரலையோ அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம உயிர் எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யும்? நமக்கு இருக்கிற குறை நமக்கு தெரியும். பாரதி தமிழர்கள் மேலே சொன்ன குற்றச்சாட்டில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னார். அகநானூற்றை பார், புறநானூற்றை பார், 8 தொகையை பார், 10 பாட்டை பார், அப்படி சொல்லியே அரசியல் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். புரியுது? தமிழ்னு சொல்லி எது முடிஞ்சுது? தமிழ் அகநானூற்றை பார், சிற்றிலக்கியத்தை பார், பேரிலக்கியத்தை பார் அப்படி சொல்லி. ஆனால் இதெல்லாம் நம்ம மறைவாக அவன் சொன்னான், திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். உண்மையிலே நமக்கு அறிவு இருந்தால் வெளிநாட்டுக்காரன் பாராட்டனடா, நம்மளே மாய்க்க பிடிச்சி மாற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். யார்? பாரதி. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். நம்மகிட்ட உண்மையிலே திறமை இருந்தால் வெளிநாட்டுக்காரன் பாராட்டுறான்னு பாரு. அந்த அளவுக்கு நம்ம நிற்கணும். நமக்கு நாமே என்ன செய்யக்கூடாது? இது எதற்கு பயன்படும்னா, ஒரு சாதகராக அடுத்தவங்க குறைய பார்க்கறது தான் மனித இயல்பு. நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா யார் குறை தெரிய ஆரம்பிக்கும்? நம்ம குறை தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த பாடம் ரொம்ப பயன்படும். சுந்தரர் இப்படி சொல்லிட்டாருன்னு உடனே இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, யம பயம் போகுவதற்கு 7ஆம் திருமுறை 90வது பதிகம் கோயில் யமன் வரமாட்டான் அப்படின்னா, நீ யமன் பின்னாலே சுற்றுற அளவுக்கு பாவத்தை பண்ணிவிட்டு யமன் வரமாட்டான் எப்படி வராமல் இருப்பான்? உண்டா இல்லையா? அதுதான் இதில் இருக்கிற செய்தி என்று சொல்லி நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்ம குருநாதர்